பிரஜனும் திவ்யாவை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. அவங்க எவ்வளவு தான் ட்ரை பண்ணாலும் திவ்யா வந்து அசர்ற மாதிரி இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பேசுங்க, எவ்வளோதான் என் மூளையை கழுவ நீங்கள் நினச்சாலும் நான் மயங்க மாட்டேன்டா அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க திவ்யா. ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்ததுலேருந்து பிரஜன் வந்து திவ்யா மேலே ஒரு சாஃப்ட் கார்னராக காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாப்பல. எதுக்காக அந்த முயற்சின்னு எனக்கு தெரில. ஓகே, செட் ஆகலை, நீங்கள் வந்து வெளியில் பிரஜனும் தப்பாக தான் பேசினார், பிரதர் கார்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னார், சாண்ட்ராவும் தப்பாக தான் பேசினாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ரெண்டு பேரும் பேசாமல் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறது நல்லது தான். திவ்யா வந்து இவங்க பேசணும் அப்படின்னு வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அவங்களுடைய மேஜரான ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, மற்றவங்க மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே நம்ம வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து க்ரியேட் பண்ணலை, நான் யாரையும் சம்பாதிக்கலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த வருத்தத்துக்கு அப்புறமா சாண்ட்ரா போய் கட்டி பிடிச்சதும், பிரஜனு போய் வந்து நான் உன்னை சொல்ல மாட்டேன் நீ எப்படி நினச்ச அப்படின்னு சொன்னதும், நீங்கள் வெளியில் சொன்னதுனுடைய விளைவு தான் இங்கே. இப்போது சாண்ட்ரா தப்பாக பேசுகிறாங்கன்னு பிரஜனுக்கு தெரியும். தெரிஞ்ச பிரஜனே வெளியில் போயிட்டு அந்த கருத்தை ஒத்து போகிற கருத்தை தான் பேசினாப்புல. என்ன சொன்னார் வெளியில் அவர்? எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு, பிரதர் கார்டு யூஸ் பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்குமே தோணுச்சு அப்படின்னு சொன்னார். பிரதர் கார்டு யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய அலிகேஷன் தெரியுமா? அலிகேஷனை தாண்டி அது அக்யூசேஷன். நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க. உங்களை அண்ணான்னு சொல்லி உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணி உங்களை வெளியில் அனுப்பிட்டாங்க. எப்படி அது முடியும்? மக்களின் வாக்குகள் மூலமாகத்தான் ஒவ்வொருத்தரும் வெளியில் போகிறாங்க. இங்கே வந்து திவ்யா கூட நீங்கள் இருந்ததுனால உங்களை வெளியில் அனுப்புகிறாங்க அப்படின்னா திவ்யா ஃபைனல்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. பார்வதி மாதிரி ரெக்கார்டு வாங்கிட்டோம், இல்லை மக்களுடைய வாக்கு இல்லாமல் என்றைக்கோ திவ்யா போயிருப்பாங்க. திவ்யாவை விரும்பக்கூடிய மக்கள் உங்களை ஏன் விரும்பலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திவ்யா கூட இல்லாமல் பார்வதி கூட போய் சேர்ந்துட்டீங்க. நீங்களும் சரி, சாண்ட்ராவும் சரி, நீங்கள் ரெண்டு பேருமே பார்வதி கூட போய் சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணதனுடைய விளைவு தான் மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயம் வந்துச்சே. சரியா? இது பிரஜன் வந்து வெளியில் பேசுகிறாரு. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்த உடனே அந்த பணப்பெட்டி உருட்டுனா உருட்டு, அந்த மாதிரி உருட்டு வந்ததுலேருந்து எல்லாருமே வச்சு செஞ்சுட்டாங்க. இவங்க வியானா வச்சு செஞ்சுட்டாங்க, கனி வச்சு செஞ்சுட்டாங்க, பத்தாக்குறைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ரம்யா வச்சு செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சாண்ட்ராவுக்கு நடந்தது. எவிக்ட் ஆகிட்டு திரும்பவும் ரீஎன்ட்ரி இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே சாண்ட்ரா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பணப்பெட்டி எடுக்கும்போது கூட 18 லட்சம்லாம் எனக்கு ஒரு காசே கிடையாது, என் புருஷனுக்கு 18 கோடி சம்பாரித்து கொடுப்பாருன்னு சொன்னாங்க. உள்ளே போய் பிரஜன் கிட்ட உட்காந்துக்கிட்டு நான் காசு எடுத்திருப்பேன், திவ்யா தான் பாட்டு பாடி என்னை ட்ரிகர் பண்ணி என்னை எடுக்க விடாமல் பண்ணிட்டா அப்படின்னு ஒரு அக்யூசேஷனை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே உட்காந்துக்கிட்டு திவ்யாவை வந்து பேசி சமாதானம் பண்ணணும், அவளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரை பண்ணுறாங்க. எதுக்குன்னே தெரில. பிரஜன் வந்து சாண்ட்ரா கிட்ட நீ போய் திவ்யா கிட்ட பேசுன்றாரு. திவ்யாவை வர வச்சு இவங்க ரெண்டு பேருமே உட்காந்து பேசுகிறாங்க. எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் வியானா கிட்ட மைக்கு போடாமல் பாத்ரூம்குள்ளே உட்காந்து பேசின விஷயங்களை பற்றி தான் பேசுகிறாங்க. இவங்க அன்னைக்கு என்ன சொன்னாங்க? விக்கல்ஸ் கிட்டேயே உட்காந்து சொன்னாங்க, அமித்கிட்ட உட்காந்து சொன்னாங்க, விக்கல்ஸ் வந்து எனக்கு கண்ணை காட்டுறாரு, திவ்யாவும் பிரஜனும் பேசிகிட்டு இருக்காங்க, பிரஜனுக்கு செம்ம தூக்கம் வருது அந்த நகை திருட்டு டாஸ்கில், ராஜாங்கம் டாஸ்க்கு, இந்த ஜுவல் பாதுகாக்கிற டாஸ்கில் அன்னைக்கு திவ்யா பிரஜனுக்கு வந்து பயங்கரமாக தூக்கம் வருது. ஆனால் திவ்யா விடாமல் பிரஜனுக்கிட்ட பேசிக்கிட்டே அவர் தூங்க விடாமல் வச்சிருக்கா. அப்போ விக்கல்ஸ் வந்து எனக்கு கண்ணை காட்டுறாரு, பாத்தியா உன் புருஷங்கிட்ட வந்து அவங்க எப்படி பேசிகிட்டு இருக்காங்க பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாரு அப்படின்னு அமித்கிட்ட சொன்னாங்க. அமித் அப்பயே அதை மறுத்தார். நிச்சயமாக விக்ரம் வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆள் கிடையாது, நீங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த அம்மா அப்பயும் தப்பு தான் பேசிச்சு. இப்போ வந்து என்ன உருட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் ஐபேக்கோ ஐஸ்கிரீம் வந்து உனக்கு கொடுக்க சொன்னேன், ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போ சாண்ட்ராவுக்கு துண்டிக்கணும்னு பிரச்சனை கொடுக்குறாரு, உனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறாரு, ஆனால் நான் தான் வந்து ஐஸ்கிரீமை கொடுக்க சொன்னேன். அப்போது மக்களுக்கு இதை காட்டலை அப்படின்னா, நான் சொல்லி தான் பிரஜன் கொடுத்தாருன்னு காட்டாமல் மொட்டையாக அவங்க காட்டினாங்க அப்படின்னா பிரஜன் பேர் தப்பாக போயிடும். திவ்யா கிட்ட ஒரு வாண்டடாக போயிட்டு கொஞ்சம் நெருக்கத்தை காட்டுறாருன்ற மாதிரி போயிட போகுது அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நான் சொன்னேன். பிரஜன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு, எனக்கு துண்டிக்கணும்னு எதுக்காக கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன்னு ஒரு உருட்டினாங்க பாருங்கள். மிரண்டு போயிட்டேன். திவ்யா அந்த இடத்துலேயே ஒரு பாயிண்ட்டை பிடிச்சாங்க. அப்படி கொடுத்தா கூட தப்பு கிடையாது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதுல தானே இருக்குது, உங்களுக்கு உங்கள் கணவர் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வாயே திறக்க முடியல.
இல்லை நான் அந்த மாதிரி வந்து வெளியில் இதை நான் சொல்லி தான் கொடுத்தாருன்னு காட்டலைன்னா அது மேபி தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அது எப்படி போகும்? ஒன்று 24 மணி நேரமும் இங்கே காண்பிக்கப்படுது, எல்லாத்தையும் காட்டுறாங்க, நீங்கள் சொல்லி தான் கொடுத்தாங்கன்றது எங்களுக்கு தெரியும். இன்னொன்று எங்களுக்கு தெரியுது பிரஜினும் திவ்யாவும் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க, அந்த உறவில் எங்கேயுமே வந்து தப்பு இல்லை அப்படிங்கிறது பார்க்குற மக்களுக்கு தெரியுது. அதை இந்த ஆங்கிளில் நீங்கள் இந்த ஆங்கிளில் மக்களை யோசிக்க வச்சதே நீங்கள் தான் இதை வந்து இந்த மாதிரி இருந்தா அப்படின்ற ஒரு விஷத்தை முதல்ல அங்கே விதைக்கிறீங்க. திவ்யா தான் கேட்டாங்க, இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது, நீங்கள் வந்து அந்த மாதிரி சொன்னதை நீங்கள் நேரடியாக என்கிட்டயே சொல்லியிருக்கலாம், என்கிட்ட பேசியிருக்கலாம், நீங்கள் என்னை ட்ரீட் பண்ண விதமே சரி கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இது வந்து இப்படி தான் போகணும்னு நீங்களாக நினச்சிக்கக்கூடாது, அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவங்க கிளியராக பேசிட்டாங்க. இந்த சைடு பிரஜனும் உட்காந்துக்கிட்டு எவ்வளவோ முட்டு கொடுக்குறாரு, தன்னோட மனைவிக்காக எவ்வளவோ பேசுகிறாரு. இல்லைடா அது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அது ஒரு மாதிரி வந்து இதுவாக போயிடுச்சு, அதை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி அவரும் பேசுகிறாப்புல. திவ்யா வந்து அந்த இடத்துல சரி ஓகே, இப்போ வியானா வச்சுக்கிட்டு வியானா கிட்ட நான் வந்து இதைத்தான் சொன்னேன், நான் உன்னை தப்பாக சொல்லலை, பொசசிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பிரஜன் அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ சாண்ட்ராவுக்கு வந்து என் மேலே கொஞ்சம் பொசசிவ் ஆகுது போல் அப்படின்ற மாதிரி. அந்த பொசசிவ் ஏன் ஆகணும்? அண்ணன் தங்கச்சி பேசிக்கிறதுல எதுக்காக பொசசிவ் ஆகணும் அப்படிங்கிற கேள்வி தான் திவ்யா போடுது. திவ்யா என்ன சொல்லிட்டாங்க அந்த இடத்துல, நான் வேணா வியானாவையும் கூப்பிடுறேன், நம்ம அவளையும் வச்சு இங்கேயே நம்ம பேசி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இவங்க போயிட்டாங்களா, இவங்க போன பிறகு திவ்யா கூட கனி உட்காந்து பேசுகிறாங்க. எதை பற்றி பேசுகிறாங்கன்னா இதை பற்றி தான் பேசுகிறாங்க. நானே வெளியில் பார்த்தேன், அவங்க இந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அவங்க கிளவின்லாம் பேசியிருக்காங்க, அந்த கிளவிக்கும் எனக்கும் ஒரே வயசானலாம் பேசியிருக்காங்க. நான் அதை போய் கேட்டேன் அப்படின்னா நான் வந்து ஏதோ ஒரு இன்அப்ராப்ரியேட் லாங்குவேஜ் பேசிட்டேன், தப்பு தான், நான் வந்து ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போகிறாங்க. இது எவ்வளோ பெரிய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு கனி அவர்கள் வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் திவ்யாவுடைய விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, திவ்யா வந்து கிளியராக சொல்கிறாங்க கனிக்கிட்ட, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பிளனேஷனாக இருக்குது, இதில் எனக்கு கொஞ்சம் கூட ட்ரஸ்டே வரல, அது எப்படி வெளியில் தப்பாக நினைப்பாங்க, நீங்கள் பேசுகிறதையும் பேசிட்டு அதை நான் இப்படி தான் பேசுனேன்னு வந்து சொல்கிறது வந்து எனக்கு வந்து அப்பட்டமாக தெரியுது, நீங்கள் வந்து சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கனிக்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்து கனியை போயிட்டு இவங்க வராங்க, இவங்க கிட்ட கேட்குறாங்க வியானா கிட்ட. அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் தான் இன்டர்வியூவில், இவங்க சாண்ட்ராவுக்கு என் மேலே பொசசிவ் ஆயிடுச்சு, பிரதர் கார்டு வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் தான். அப்படி சொல்லும்போது இந்த ஆஸ்பெக்டில் தான் அவங்க பேசுனதும் இவர் சொன்னதும் ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த ஆஸ்பெக்டில் தான் அவங்க பேசியிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு வியானா வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே சாரி கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கிளியர் கட்டாக தெரியறது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் சாண்ட்ரா எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க பொய் பேசுறது, முடிஞ்ச அளவுக்கு பொய் பேசுகிறாங்க, நல்லா சமாளிக்கிறாங்க, பயங்கரமாக சமாளிக்கிறாங்க, உருட்டுனா உருட்டு மகா உருட்டாக உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சைடு திவ்யா வந்து அதை கேட்டு மயங்கிற மாதிரியே இல்லை, மயங்கிற மாதிரியே தெரியல. அவங்களுடைய விஷனில் கிளியராக இருக்காங்க, இவங்கள நம்பக்கூடாது, நான் வந்து இவங்களை பற்றி இவங்ககிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் அவங்க என்னை கூப்பிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து தன்னோட ஸ்டாண்டில் கிளியராக இருக்காங்க. எனக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவோ இல்லை வந்து வியானா கிட்ட சொல்கிறாங்க, நம்ம அவங்க ஃப்ரீயான பிறகு நம்ம பேசுவோம், உட்காந்து இதை பேசி இங்கே வந்து நம்ம ஃபைனல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியானா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ பயங்கரமான ஒரு மேனுப்புலேட்டராக எனக்கு வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து தெரிகிறாங்க. தப்பு பண்ணிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம வந்து கதை சொல்லலாமோ அந்த கதையை எல்லாமே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, எல்லாரும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீட்டை விட்டு வெளில போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் 3rd and 4th ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் வந்து கண்டஸ்டன்ட் ஃபைனலிஸ்டினுடைய ஏவி வந்து ப்ளே செய்யப்படுது. ஒவ்வொருத்தராக முதல் ப்ரோமோவில் வந்து முதல்ல விக்கல்ஸை காட்டுறாங்க, அடுத்து திவ்யாவை காட்டுறாங்க. ரெண்டாவது ப்ரோமோவில் முதல்ல சபரியை காட்டுறாங்க, அடுத்து அரோராவை காட்டுறாங்க. இதில் என்ன சேனல் சொல்ல வராங்கன்னே எனக்கு தெரில. இப்போ விக்கல்ஸ் வந்து எவிக்டட்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் அரோரா வந்து எவிக்டட்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும் பொழுது லாஸ்ட்டு 2 திவ்யாவும் அரோராவும், ஸோ அவங்க 2 பேர் தான் ஃபைனலிஸ்டா,
இப்போ செகண்ட் ரன்னர் அப் வந்து சபரியா, தேர்ட் ரன்னர் அப் வந்து விக்கல்ஸா அப்படின்னு நமக்கு தெரியல. இல்லை அரோராக்கு டைட்டில் கொடுக்க போறீங்களா, ஃபைனலிஸ்ட் 2 பேர் வந்து சபரி அரோராவா நமக்கு தெரியல. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யார் தாண்டா டைட்டில் வினர் அப்படிங்கிறத கணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எல்லாரும் ஒரே ஓட்டு வாங்குறாங்கன்றாங்க, என்ன இளவுனே தெரியல. அப்டேட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும். ஏவி பிளே செய்யப்படும்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏவி முடிச்சிட்ட பிறகு அதில் என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் விஷயங்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். ஸோ பெருசாக எனக்கு வந்து இன்னைக்கு ப்ளே பண்ண 2 ஏவி, சண்டை மற்றும் நட்பு, அந்த 2 ஏவிலையுமே பெருசாக திவ்யாவை காமிச்ச மாதிரி எனக்கு தெரில. ஸோ மக்களின் வாக்கின்படி ஒரு டைட்டில் வின்னரை நீங்கள் சூஸ் பண்ணணும்னா அது திவ்யா தான். அஃபிஷியலாக அவங்க தான் டாப்பில் இருக்காங்க, அன்அஃபிஷியலாக டாப்பில் இருக்காங்க. அன்அஃபிஷியலில் வந்து அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க நீங்கள் சொன்னாலும் அஃபிஷியலாக ஒன்றுமே பண்ண முடியாது. அஃபிஷியலாக அவங்க டாப்பில் இருக்காங்க. சேனலுக்கு வந்து தெரிஞ்சிடும் இல்லீகலான ஓட்டிங் வந்து வருது அப்படின்னா வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. ஆனால் சேனல் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரில, அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாண்ட்ராவின் தொடர்ச்சியான உருட்டுகள், இதை மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அங்கே ஒரு பேச்சு, இங்கே ஒரு பேச்சு, பின்னாடி ஒரு பேச்சு, தொடர்ச்சியாக உருட்டி கொண்டு இருக்கக்கூடிய சாண்ட்ராவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீசனை யார் வின் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் விடைபெறுவது நான் அரவிந்தன்.